மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேனி, நீலகிரி, தென்காசி மாவட்டங்களில் மண் சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்தின் அணை பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடனா நதி பகுதியில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சிவகிரி, வாசுதேவநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வாசுதேவநல்லூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தொடர் மழையால் ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மணிமுத்தாறு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் 26 சென்டிமீட்டரும், கோத்தகிரியில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் 2 கார்கள் முற்றிலும் சேதமடைந்தன. இப்போ நான் கார் வாங்கி 2 மாதம் தான் ஆச்சு. அந்த 2 மாதத்தில் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அந்த மேலே சின்ன சின்ன தப்பில் ஸ்டார்ட் ஆனது தான். மேலே இருந்து அந்த குப்பை போடுறாங்க, அந்த குப்பை இறங்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் இது பண்ணி காரு எல்லா லாஸும் இப்போ நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது. கனமழை காரணமாக உதகை மலை ரயில் பாதையில் பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்பட்ட மலை ரயில் பாதையிலேயே திரும்பியது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். பிள்ளைங்களுக்காக டிராக்டரியில் போகலாம், அது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை போல, அதனால் ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து காலை 9:10 மணிக்கு புறப்படவிருந்த சிறப்பு மலை ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.